கேப்டன் டிவி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். நான் டாக்டர் கே ஸ்னேகலதா, நிலா ஸ்கின் ஹேர் அண்ட் காஸ்மெட்டிக் கிளினிக் ஈஸ்ட் தாம்பரத்துலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து பிஆர்பி, தட் இஸ் பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா. நீங்கள் எல்லாரும் அது பிஆர்பி பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அது என்ன, எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம், யாருக்கெல்லாம் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா ஆஸ் த நேம் சஜஸ்ட். ஸோ பிளேட்லெட்டில் வச்சு நம்ம ஏதோ பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ பிளேட்லெட்ஸ் அப்படிங்கிறது என்ன, இந்த பிஆர்பின்றது அப்படின்றது என்னென்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த பிஆர்பி அப்படிங்கிறது வந்து எப்படி கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்றது வந்து நம்மளோட ஹோல் பிளட், பேஷண்ட்ஸோட பிளட், அது 10 ml 16 ml அப்படி நம்ம எடுத்துகிட்டு அது சென்ட்ரிஃபியூஜ் பண்ணுவாங்க. சென்ட்ரிஃபியூஜ் பண்ணும்போது அதோட நம்ம எதுவும் ஆட் பண்ணுறது கிடையாது. பிளட் கிளாட் ஆகாத இருக்கக்கூடிய அந்த ஃபேக்டர்ஸ் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம சென்ட்ரிஃபியூஜ் பண்ணுவோம். ஸ்டிப்புலேட்டட் ரெவல்யூஷன்ஸ் இருக்குது அண்ட் ஸ்டிப்புலேட்டட் டைம் இன்டர்வல்ஸ் இருக்குது. 5 minutes, 10 minutes, 15 minutes. ஒரு டிவைஸ் பொறுத்து நம்ம எவ்வளோ மினிட்ஸ் வச்சு பிளேட்லெட்ஸ் வந்து நம்ம ஈல்ட் பண்ணணுன்றது ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. மேக்ஸிமம் பிளேட்லெட் ஈல்ட் அதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு சில ப்ரொசீஜர்ஸ், ஒரு சில அப்பாரட்டஸ் வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்டிப்புலேட்டட் டைம் நம்ம ரெவால்வ் பண்ணோம் அப்படின்னும் போது இந்த ரெட் பிளட் செல்ஸ் கீழே வந்துடும், பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா மட்டும் மேலே இருக்கும். ஸோ அந்த பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மாவில் வந்து அதுலேயே 2 கோட் இருக்கும், ஒன்று கீழே இருக்கும், ஒன்று மேலே இருக்கும். இதில் எந்த லேயரில் பிளேட்லெட் நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்கோ அதை நம்ம இண்டிவிஜுவல் டெஸ்ட் டியூப்பில் எடுத்து பேஷண்ட்ஸோட நீட் பொறுத்து யூஸ் பண்ணுறது தான் இந்த பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா. ஸோ பிஆர்பி அப்படிங்கிறது ஒரு ரீஜெனரேட்டிவ் மெடிசன். என்ன மேடம் ரீஜெனரேட்டிவ் மெடிசன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, நம்மளோட பேஷண்ட்ஸோட ஓன் பிளாஸ்மாவை எடுத்து அதில் இருக்கக்கூடிய க்ரோத் ஃபேக்டர்ஸை நம்ம வந்து பேஷண்ட்ஸ்க்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பார்க்க போகிறோம். அதில் என்ன க்ரோத் ஃபேக்டர்ஸ் அப்படின்னும் போது ஹேருக்கான க்ரோத் ஃபேக்டர்ஸ் இருக்குது, நம்ம ஸ்கின்னுக்கான க்ரோத் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ அந்த பிளேட்லெட்ஸ்லேருந்து வரக்கூடிய அந்த லீனியேஜ் ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம். நம்ம எந்தெந்த இடத்துல பிஆர்பியை யூஸ் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, நாட் ஒன்லி இன் ஸ்கின் பட் நிறைய இடத்துலையும் பிஆர்பி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க. அதாவது நம்ம ஆர்த்தோபெடிஷியன்ஸ், ஆர்த்தோ டாக்டர்ஸ் வந்து ஜாயிண்டில் ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம பிஆர்பி இன்ஜெக்ட் பண்ணுறோம். பட் நம்ம இங்கே பார்க்க போகிறது வந்து பிஆர்பியை வந்து நம்ம ஸ்கின்னுக்காகவும் ஹேர்க்காகவும் எப்படி யூஸ் பண்ண போகிறோன்றதை பார்க்குறோம். ஹேருக்கு எதுக்கு டாக்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது ஹேர் க்ரோத், பேஷண்ட் அலோபேஷியாவோட வராங்க, ஹேர் க்ரோத் இல்லை அப்படின்னும் போது நம்மளுக்கு பிஆர்பி வந்து மந்த்லி ஒன்ஸ் ஒரு 3 to 4 sittings இல்லை 3 to 5 sittings பண்ணும்போதே வந்து பேஷண்ட்ஸ்க்கு ஹேர் க்ரோத் ரொம்ப நல்லா இருக்குது. பிஆர்பி அலோன் ஆர் பிஆர்பி கம்பைன்ட் வித் நார்மல் நம்மளோட மினாக்சிடிலோ வேறு ஏதாவது ஹேர் க்ரோத் சீரமோ, தட் டிபெண்ட்ஸ் அப்பான் த பேஷண்ட்ஸ் நீட். அண்ட் சம்டைம்ஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஹேர் க்ரோத்துக்கான டேப்லெட்ஸும் தேவைப்படலாம், இல்லை ஹேர் ஸ்டிமுலண்ட் டேப்லெட்ஸும் தேவைப்படலாம். ஸோ பிஆர்பி ஹேருக்கு எத்தனை சிட்டிங் டாக்டர் தேவைப்படும் அப்படின்னா, ஆஸ் ஐ டோல்ட் யூ 3 to 5 sittings and 3 to 5 sittings should be gapped at 1 month interval. 1 month intervalல பண்ணிக்கலாம். அண்ட் வாட் இஸ் த ஆக்சுவல் ப்ரொசீஜர் ஃபார் பிஆர்பின்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிஆர்பி ஃபார் த ஃபேஸ் அப்படின்னு பார்க்கும்போது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னும் போது வால்யூம் லாஸ்க்காக பண்ணலாம், ஆன்டி ஏஜிங்காக பண்ணுறோம், அண்ட் சம்டைம்ஸ் வந்து பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஸ்கின் ரெஜுவனேஷனுக்காகவும் பண்ணுவோம். இப்போ பிஆர்பி வந்து ஹேர் அண்ட் ஸ்கின், ஃபேஸ் அண்ட் ஸ்கின் இதுக்கு பண்ணிவிட்டு அதை தவிர வந்து பிஆர்பி ஃபார்ம்ஸ் அ பார்ட் ஆஃப் அதர் ட்ரீட்மெண்ட்ஸ் ஆல்சோ. நான் ப்ரீவியஸ் எபிசோட்ஸில் சொன்ன மாதிரி மைக்ரோ நீட்லிங் ஆர்எஃப் பண்ணுறோம் இல்லையா, அந்த மைக்ரோ நீட்லிங் ப்ரொசீஜருக்கு பிஆர்பியை நம்ம எடுத்துகிட்டு மேலே ஸ்கின்னில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மைக்ரோ நீட்லிங் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ மைக்ரோ நீட்லிங் ஃபார் த ஹேர் பண்ணும்போது நம்ம இந்த பிஆர்பி தட் இஸ் ரிச் அண்ட் க்ரோத் ஃபேக்டர்ஸ் இல்லையா, அந்த க்ரோத் ஃபேக்டர்ஸை நம்ம லேயர் மாதிரி போட்டுட்டு அது மேலே நம்ம மைக்ரோ நீட்லிங் பண்ணலாம். அண்ட் சம்டைம்ஸ் வேம்பயர் ஃபேஷியல்னு சொல்லுவோம், அதுலேயும் கூட நம்ம வந்து பிஆர்பியை வந்து ஒரு காம்பனண்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பிஆர்பியோட நிறைய யூசஸ் வந்து now we are going to exploit it. இப்போ எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு இருக்கோம் and it gives tremendous results, anti-aging results because it is rich in growth factors. So what is the actual procedure of PRP and what should be done and what should not be done? யாரெல்லாம் பிஆர்பிக்கு ஒரு நல்ல கேண்டிடேட்டாக இருக்க மாட்டாங்க அப்படின்னா, பேஷண்ட் இஸ் வெரி அனிமிக், பேஷண்ட் இஸ் வெரி சிக், அந்த மாதிரி இருக்க பேஷண்ட்ஸ் கிட்ட, ஆல்ரெடி அனிமிக்காக இருக்க பேஷண்ட்ஸ் கிட்டேயோ இல்லை ரொம்ப சிக்காக இருக்க பேஷண்ட்ஸ், க்ரானிக் தெரப்பியில் இருக்காங்க, ரேடியேஷன் தெரப்பி ஃபார் கேன்சர், அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் கிட்ட இருந்து we shouldn't collect blood for PRP. And the second thing is PRP வந்து இட்ஸ் லைக் காஸ்ட் எஃபெக்டிவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெஃபினட்டாக இட் இஸ் காஸ்ட் எஃபெக்டிவ், தோ இட் இஸ் ஸ்லைட்லி ஹையர் ரேட்டட். ப்ராப்ளம் இஸ் தட் whenever the patient is chosen for a correct indication and the patient is given a PRP, definitely results are amazing. So இப்போ PRP for the hair பார்த்துருக்கோம், PRP for the
ஸ்கின் நம்ம பார்த்துருக்கோம். ஆக்சுவலாக வாட் இஸ் த ப்ரொசீஜர், வாட் த பேஷண்ட் ஹேஸ் டு அண்டர்கோ அப்படின்னா, பேஷண்ட் வந்து சப்போஸ் பிஆர்பி இருந்து வந்திருக்காங்க அப்படின்னும் போது ஏதாவது ப்ரீ ரெக்வசிட்ஸ் இருக்கா, நம்ம இதை பண்ணணும் இதை பண்ணக்கூடாதுன்னு இருக்கா அப்படின்னா ஒன்றும் இல்லை. நல்லா ஹைட்ரேட்டடாக வாங்க கிளினிக்கு. வந்தோடனே the doctor will draw blood. உங்களோட any of the veins-லேருந்து ஒரு 10 to 16 ml of blood எடுத்துருவாங்க. எடுத்துட்டு then we will process it. Process பண்ணும்போது we are not going to add anything in the blood. Like அந்த blood-ஓட just அப்படியே வந்து centrifuge machine-ல revolve பண்ண வைப்போம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி it depends upon the particular மெஷின். ஒவ்வொரு மெஷினுக்கு ஒரு டைம் ஸ்லாட் இருக்குது அண்ட் எத்தனை ரெவல்யூஷன்ஸோ அப்படின்னு இருக்குது. the doctors will be knowing it better so that at the end of some 40 minutes or 30 minutes என்ன ஆகும்னா உங்களுக்கு அழகாக பிளேட்லெட் வந்து செப்பரேட் ஆகிடும் உங்களோட பிளட் செல்ஸ், ரெட் பிளட் செல்ஸ்லேருந்து. ஸோ அந்த பிளேட்லெட் செப்பரேட் ஆகும்போது அதில் வந்து பிளேட்லெட் ரிச் ஆன ஒரு கோட்டிங் லேயர் இருக்கும். அந்த பிளேட்லெட் ரிச் கோட்டிங் ஆன அந்த பிளட்டை எடுத்து நம்ம இன்ஜெக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஹவு டு யூ ட்ரா தட் அப்படின்னும் போது we have to take some insulin syringes, குட்டி குட்டி insulin syringes which is very thin needle. அதை வச்சு நம்ம platelets ட்ரா பண்ணிவிட்டு and we can inject it on the face or the like head depending upon the need of the patient. Will the injection be painful doctor அப்படின்னா slightly, but nowadays we do follow some techniques to avoid the pain. என்ன பண்ணுவோம்னா we can inject the PRP with a local anesthetic. அதோட சேர்த்தே நம்ம local anesthesia போடும்போது உங்களுக்கு பெயின் ரெடியூஸ் ஆகும். இல்லை டாபிக்கல் அனஸ்தெட்டிக் க்ரீம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்ஜெக்ட் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா we can give you ice packs or vibrations. ஐஸ் பேக்ஸ் கொடுத்துட்டு அந்த இடத்துல இன்ஜெக்ட் பண்ணும் போதோ இல்லை வைப்ரேஷன்ஸ் கொடுத்துட்டு அந்த இடத்துல இன்ஜெக்ட் பண்ணும் போது உங்களுக்கு பெயின் குறையும். See, the injecting time is going to be very small, that is like 1 minute to 1.5 minutes, and 1 minute to 1.5 minute PRP pain is tolerable. So pain sometimes when it's overrated இருக்கும். நீங்கள் கூகுள்லாம் சர்ச் பண்ணிங்கன்னா just come and try PRP for once and then you will get addicted to the pain. As a doctor I do say that. And PRP முடிச்சதுக்கப்புறம் what we should be done and what should not be done. See, since PRP we are injecting into the skin, if it is done under a sterile conditions, no side effects will be there. But first time PRP எடுத்துக்கிறவங்களுக்கு there can be some mild headache இருக்கலாம் and sometimes they can have a boggy like feeling, like ஏதோ வெயிட் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கலாம். ஸோ everything for the first time only நாங்கள் என்ன சொல்லுவோம்னா அன்னைக்கு do's and don'ts அப்படின்னும் போது if the headache is little severe they can have a simple Dolo 650 and if first 1 or 2 days மட்டும் கொஞ்சம் head and raise பண்ணி தூங்க சொல்லுவோம். ஸோ பிஆர்பியோட ஃபேஸ்க்கு அந்த லோக்கலாக இருக்கக்கூடிய அந்த டெண்டர்னஸ், ரெட்னஸ் அண்ட் ஸ்வெல்லிங் கேன் பி தேர். And if it is done by a good technique and by a good profession, PRP gives you amazing results. So இன்னைக்கு நம்ம PRP பற்றி எப்போ யூஸ் பண்ணணும், என்னெல்லாம் ரிசல்ட்ஸ் வரும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத பார்த்தோம். Hope it was useful to you. நான் நாளைக்கு இன்னொரு டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.